ஒரு பெண்ணு கிட்ட போறதுக்கு உங்களுக்கு பயப்பட வேண்டாமா? என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, 6 மாதத்துல இதெல்லாம் ஒழிச்சு அழிச்சு என்னால செய்ய முடியும். பயத்தை என்னால உருவாக்க முடியும். யாராவது ஒரு பெண்ணை சீண்டறது கையை பிடிச்சாலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பாத்துக்கலாம். தமிழ்நாடு இப்ப பேரை மாத்திடலாம். தமிழ்நாட்டை பேரை மாத்திட்டு கஞ்சா நாடுன்னு பேர் மாத்திடலாமா? எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க, 6 மாதம். 6 மாதத்துல 6 நாட்களில் என்னால இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்வு கிடையாது. நீங்க எக்கேடு கேட்டா என்ன? நாங்க ஆட்சி செய்யணும், கொள்ளடிக்கணும், நாசப்படுத்தணும், சமூகத்தை சமுதாயத்தை நாசப்படுத்தணும். அந்த எண்ணத்தில் தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி செய்து கொண்டிருக்க நான் சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்கிறார். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா, அதுல கொஞ்சம் பேருக்கு தான். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓஹோன்னு இருக்குமா? காலையில் 1000 ரூபாய் கொடுத்தது மத்தியானம் டாஸ்மாக் கடைக்கு போகுது. ஒன்னு வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து போய் குடிச்சிடுவோம், இல்ல பிள்ளைய புடிங்க எடுத்து குடிச்சிட்டு போறான். 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க. திமுகனாலே பொய், வாயை திறந்தா பொய், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த நாக்கு எப்படிதான் இன்னும் அழுகாம இருக்குன்னு தெரியல. விளம்பர ஆட்சி நடக்குது. விளம்பர ஆட்சி என்ன விளம்பரம்? 2 மணி நேரம் வருவார் ஸ்டாலின் முதலமைச்சர், வருவார் 2 மணி நேரம் நடிச்சிட்டு போயிடுவார், முடிஞ்சு போய். இவங்க வேணும், இங்க வர வேண்டும், அதை விட இவங்க வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா திமுக மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க. விவசாயிகளை இன்னைக்கு நாசமாயிட்டாங்க. மனசாட்சி இல்லாத படுபாவிங்க. ஏயா உங்களுக்கு எல்லாம் மானம் ஈனம் எதுவும் இல்லையா? அந்த விவசாயியே நட்டத்துல விவசாயம் செய்யற விவசாயி, நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயி. அந்த விவசாயி கிட்ட நீங்க போய் லஞ்சம் கேப்பையாயா? 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய் கமிஷன் வாங்குவியாயா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது, முட்டாள்கள் கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. ஒரு புத்தகம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான், கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கொடுக்கிறேன் நான். எவ்வளவு திமுக புழுவி இருக்கிறாங்க. இனி யாராவது திமுக காரங்க வந்து சமூக நீதி பத்தி பேசினாங்கன்னா கேவலமா கேளுங்க. ஏயா உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்னையா சம்பந்தம்? ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியல தமிழ்நாட்டில், ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியல. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? எங்களுக்கு அதிகாரம் இல்ல, அது இல்ல, வெண்டைக்காய் இல்ல, கத்திரிக்காய் இல்லைன்னு சொல்லிட்டு போதும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நேரம் வந்துடுச்சு, போங்க. ஏன்னா உங்களுக்கு ஆள தகுதி கிடையாது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற அந்த தகுதி இழந்து விட்டீர்கள். சமூக நீதி பற்றி பேசுகின்ற அந்த தகுதியை இழந்து விட்டீர்கள். அங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், சாராயம், கஞ்சா, சட்டம் ஒழுங்கு நாசமாயிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும். இந்த 4.5 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டை நாசப்படுத்தி சின்னாபின்னமாக்கிய திமுக ஆட்சி, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி. என்ன ஆட்சி செய்யறீங்க நீங்க? என்ன ஆட்சி செய்யறீங்க? படிச்ச பிள்ளைகள் வேலை இல்லை, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எங்க பார்த்தாலும் சாராய கடையை திறந்து விட்டுட்டீங்க, சந்து கடையை திறந்து விட்டுட்டீங்க, கள்ள சாராயம் குடிச்சிட்டு இருக்காங்க. அது இல்லாம இப்போ போதை பொருட்கள். தமிழ்நாடு இப்ப பேரை மாத்திடலாம். தமிழ்நாட்டை பேரை மாத்திட்டு கஞ்சா நாடுன்னு பேர் மாத்திடலாமா? கேவலம், வெக்கக்கேடு. அதனாலதான் எவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் தெருவில் சுதந்திரமா நடக்க முடியுதா? பாதுகாப்பு இல்லாம நடக்க முடியுதா? யார் காரணம் அதற்கு? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்க்கிற சின்ன சின்ன பெண் குழந்தைகள், 8 வயசு, 7 வயசு, 4 வயசு, 10 வயசு, 12 வயசு பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு தமிழ்நாடா மாறிடுச்சு. திமுக கேட்டா அப்படிதான் அங்கங்க சம்பவம் நடக்கும், எல்லாத்துக்கும் நாங்க காரணம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேவலமா பேசிட்டு இருக்கிறான். நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். இவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டாமா? ஒரு பெண்ணு கிட்ட போறதுக்கு இவங்க பயப்பட வேண்டாமா? என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, 6 மாதத்துல இதெல்லாம் ஒழிச்சு அழிச்சு என்னால செய்ய முடியும். பயத்தை என்னால உருவாக்க முடியும்.
யாராவது ஒரு பெண்ணை சீண்டறது கையை பிடிச்சாலே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்லை இன்னைக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு காலத்துல நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ, திண்டிவனத்துல பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ பார்த்தா என் பள்ளிக்கூடம் வாசல்ல நெல்லிக்காய், மாங்காய் பத்தை, புளிப்பு மிட்டாய், தேன் மிட்டாய் எல்லாம் வித்துட்டு இருப்பான். இன்னைக்கு கஞ்சா போட்டலாம், கஞ்சா ஸ்டாம்பு, கஞ்சா எண்ணெய், கஞ்சா மாத்திரை, போதை மாத்திரை வித்துட்டு இருக்கிறான். இதுதான் திமுக ஆட்சி. மோசமாக நடந்துட்டு இருக்கு. இனியும் பொறுத்துக் கொள்ளாதீர்கள், பொறுக்காதீங்க. ஏதோ வசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. விளம்பர ஆட்சி நடக்குது. விளம்பர ஆட்சி. என்ன விளம்பரம்? 2 மணி நேரம் வருவார் ஸ்டாலின் முதலமைச்சர், வருவார் 2 மணி நேரம் நடிச்சிட்டு போயிடுவார், முடிஞ்சு போச்சு. ஒளிர்கிறது தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு, விடியல் இடியல், என்னென்னமோ வார்த்தை. உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்? யார் இருக்கிறா? இப்போ ஒரு முகாம் நடத்துறாரு, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம். என்ன முகாம்? உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சேவை வேணுமோ அந்த முகாம்ல நீங்க வாங்கிக்கலாமா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, 4.5 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? இன்னும் 4 மாதம் இருக்கு உங்க ஆட்சியில. இன்னைக்கு நீங்க முகாம் நடத்தி என்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறது? உங்களுக்கு எல்லாம் யாரை ஏமாத்துறதெல்லாம் செய்யறீங்க? மக்களை நீ ஏமாத்த முடியாது. இன்னைக்கு தெளிவா இருக்கிறானுங்க, தெளிவா இருக்கிறாங்க. அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு மாற்றம் வேண்டும், தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும். யாரு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க வேணும், இங்க வர வேண்டும், அதை விட இவங்க வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா திமுக மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க. விவசாயிகளே இன்னைக்கு நாசமாயிட்டாங்க. நான் எனக்கு இப்படி பேச மாட்டேன் நான். ஆனா என் மனசுல அவ்வளோ கோபம் இருக்கு. மனசாட்சி இல்லாத படுபாவிங்க. ஏயா உங்களுக்கு எல்லாம் மானம் ஈனம் எதுவும் இல்லையா? அந்த விவசாயியே நட்டத்துல விவசாயம் செய்யற விவசாயி, நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயி. அந்த விவசாயி கிட்ட நீங்க போய் லஞ்சம் காப்பியாயா? 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் கமிஷன் வாங்குவியாயா? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. மண்ணை கொள்ளடிச்சாங்க, அதுக்கு பிறகு மணலை கொள்ளடிச்சானுங்க, அதுக்கு பிறகு மலையை கொள்ளடிச்சானுங்க, இப்ப கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. கிட்னிய மனுஷன் ஜாகிரதையா இருங்க, எங்கயா கூட்டிட்டு போய் கிட்னியை புடிங்கிட்டு போட்டு போறானுங்க. ஏன்னா எதையும் விட்டு வைக்கிறது இல்ல திமுக. எதுல பணம், எதுல காசு, எதுல கொள்ளடிக்கணும் அதை பத்தி மனசாட்சி கிடையாது. நான் சொன்ன கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த போதைப் பொருள் சரளமா கிடைக்குது. அமெரிக்காவில் இருக்கிற என்னென்ன போதைப் பொருள் இருக்கிறோ, காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி என்னென்ன இருக்குதோ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் அதை விட அதிகமா இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்தான் காரணம். சட்டம் ஒழுங்கு அவர்தான் பொறுப்பு. எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க, 6 மாதம், 6 மாதத்துல 6 நாட்களில் என்னால இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. அதானே? ஒரு பொட்டலம் கூட யாரும் வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம. அப்படி இங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல அவங்க லிமிட்ல யாராவது கஞ்சா பொட்டலம் வித்தாங்கன்னா அங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ சஸ்பெண்ட். ஒரு எஸ்ஐ, 2 எஸ்ஐ, 5 எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில், முடிஞ்சு போச்சு. ஒரு பொட்டலம் கூட எங்க வைக்க. இதெல்லாம் எவ்வளோ யோசனைகள் எங்க கிட்ட இருக்கு, யோசனைகள் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்வு கிடையாது. நீங்க எக்கேடு கேட்டா என்ன? நாங்க ஆட்சி செய்யணும், கொள்ளடிக்கணும், நாசப்படுத்தணும், சமூகத்தை, சமுதாயத்தை நாசப்படுத்தணும். அந்த எண்ணத்தில் தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஆட்சி செய்து கொண்டிருக்க நான் சொல்ல மாட்டேன், ஏதோ இருக்கிறார். ஆட்சியே இல்ல, அவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்குது. அவர் ஏதோ பொம்மையா வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். கொடுப்பாங்க, ஏதோ படிச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அதை சுத்தி தான் ஏதோ டிராமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. என்னென்ன வியாபாரிகள்? யாரு? தெளிவா இருக்கிறான்டா. அமைச்சர்கள் பேர்ல வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்க அமைச்சர்கள் நான் சொல்ல மாட்டேன், வியாபாரிகள். அவங்க பியூர்லி பிசினஸ் மேன்.
பிசினஸ் தான். அந்த அமைச்சர் பதவி வச்சுட்டு பிசினஸ் பண்ணி கொள்ளையடிச்சுட்டு வர தேர்தலில் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், கொள்ளையடிச்ச பணத்தை அது கொடுத்துட்டு இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது, முட்டாள்கள் கிடையாது. அதுவும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. சாராயத்தை திறந்து தெரு தெருவா திறந்து இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் கேட்டா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அது பேர் என்ன? மகளிர் உரிமை தொகையா? என்னையா நீங்க உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு? என்ன உரிமை கொடுத்தீங்க பெண்களுக்கு? பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாங்க, அந்த உரிமை எல்லாம் கொடுக்கல. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையா, அதுல கொஞ்சம் பேருக்கு தான். அந்த 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, அந்த பெண்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓஹோன்னு இருக்குமா? காலையில் 1000 ரூபாய் கொடுத்தது மத்தியானம் டாஸ்மாக் கடைக்கு போகுது. ஒன்னு வீட்டுக்காரன் புடிங்க எடுத்து போய் குடிச்சிடுவோம், இல்ல பிள்ளை புடிங்க எடுத்து குடிச்சிட்டு போறான். இதுதான் நடக்குது. இவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், உடனே அப்படியே ஆட்சி. 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? வாக்குறுதி கொடுத்தீங்க, பொய் வாக்குறுதி கொடுத்தீங்க. திமுகனாலே பொய். திமுகவுக்கு அர்த்தம் என்னன்னா பொய். வாயை திறந்தா பொய், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த நாக்கு எப்படிதான் இன்னும் அழுகாம இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பொய்ய சொல்லி சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் உறுதி. கொடுப்பாங்களா என்ன கொடுத்தீங்க நீங்க? ஆனா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களும் நல்லா வேணும். போன சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்களும் சரி அரசு ஊழியர்களும் கங்கணம் கட்டி தெரு தெருவாவே பிரச்சாரம் பண்ணி ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, விடியல் கொடுப்பாராம். கிடைச்சிச்சா விடியல்? பட்ட நாமத்தை கொடுத்தாரு, நாமந்தான். அதனால இப்ப தெளிவாயிட்டாங்க, அரசு ஊழியர்கள் தெளிவாயிட்டாங்க. இனி அவ்வளவுதான், இந்த தப்ப நாங்க செய்ய மாட்டோம். இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, தெருவில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? எங்க பென்ஷனை கொடுங்கய்யா, பழைய பென்ஷன் கூட கேட்கல, இருக்கிற பென்ஷன் கொடுங்கய்யா. 46,000 பேர் ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. இப்போ 30-40 வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆன அரசு ஊழியர்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. இன்னைக்கு இந்த நிலைதான் இன்னைக்கு ஆட்சி நடக்குது, பொம்மை ஆட்சி நடக்குது, ஊழல் ஆட்சி நடக்குது. இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நடைபயணம். நடைபயணம் சொல்லியிருக்கிறது விவசாயிகள் பிரச்சனை. விவசாயிகள் என்னையா பாவம் பண்ணாங்க உங்க ஆட்சியில்? இன்னைக்கு ஒரே ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் மக்கள் தொகையில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகள். இந்த 63 விழுக்காடு மக்களிடம் போய் கேளுங்க, ஒரு விவசாயி தமிழ்நாட்டில் நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? என்னத்த பண்றது, என்னத்த பண்றது? மோசமா இருக்குது. என்னைக்கு கைத்துல தொங்குவேன்னு தெரியல எனக்கு. இந்த பதில் தான் வருது விவசாயிகள் மத்தியில். காரணம், ஒரு விவசாயினா என்னன்னு அடிப்படை கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். விவசாயினா என்னன்னு கூட தெரியாது. மாற்றுங்கள், மாற்றுங்கள், உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், இந்த ஆட்சியை மாற்றுங்கள். விவசாயிகள் நம்முடைய கடவுள். அவங்க உழைச்ச உழைப்புக்கெல்லாம் எவ்வளவு நம்ம செய்யணும். என்ன கேட்டாங்க விவசாயிகள்? நாங்க உழைச்சி உழைச்சி மாடா உழைச்சி வெயிலையும் மழையிலையும் எங்க நெல்லுக்கு ஒரு குவிண்டால் 100 கிலோ நெல்லுக்கு ஒரு 3,500 ரூபாய் கொடுங்க. அது கொடுக்கிறது மனசாட்சி இல்லையா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு சோறு போற கடவுளுக்கு அவங்க உழைப்புக்கு ஏத்த கரும்பு, ஒரு டன்னுக்கு கரும்பு 5,000 ரூபாய். என்னையா இதில் வந்துட போகுது கொடுத்தா? ஏன் என்ன வந்துட போகுது? கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்களே, கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறீங்களே. விவசாயிகளுக்கு ஏன் கொடுக்க மனசு இல்லை உங்களுக்கு? இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் சொல்லியிருக்கலாம் 1000 ஃபேக்டரி. ஆனா இங்க படிச்சிருக்கிற என் தம்பிகள் தங்கைகளுக்கெல்லாம் அங்க போய் வேலை போட்டா கொடுக்குறான்ல. ஆனா நீங்க உங்க மண்ணையே கொடுத்துட்டீங்க, உங்க அடையாளத்தை கொடுத்துட்டீங்க. ஊர் ஊரா உங்களை அப்புறப்படுத்தினாங்க, ஊர் ஊரா உங்களை காலிப்படுத்தினாங்க. அந்த ஊர்ல நீங்க பரம்பரையா பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து அங்கதான் வாழ்ந்தீங்க. அவங்களோட அடையாளமே அங்கதான், உங்க கோவில் அங்கதான், உங்க சுடுகாடு அங்கதான், உங்க வாழ்ந்த இடம் வளர்ந்த இடம் உங்க எல்லாமே அங்கதான். அதுல இருந்து உங்களை அப்புறப்படுத்திட்டு
உங்களுக்கு வேலை கொடுக்க மறுக்கிறான். அதை பத்தி கவலையே இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. ஆனால் ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் 75% வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞர்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்று சட்டத்தை கொண்டு வந்துவோம். கீழ்ச்சிங்க. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. என்னையா சட்டம் கொண்டு வந்தீங்களா? யாரையா ஏமாத்துறீங்க? இன்னும் எவ்வளவு காலமா ஏமாத்த போறீங்க? தமிழக மக்களே ஏமாறாதீர்கள். அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏமாறாதீங்க. ஏமாந்ததெல்லாம் போதும். அவர்கள் உங்களை ஏமாத்தியது போதும். குறிப்பா பெண்களுக்கு மீண்டும் நான் சொல்றேன். இவர்களெல்லாம் ஆட்சி செய்கிறதுக்கு அருகதை கிடையாது. நிர்வாகனா என்னன்னு கூட தெரியாது அவர்களுக்கு. என்னன்னு தெரியாது. விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. விளம்பரம் எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தாலும் விளம்பரம். ஆனா உள்ள ஒன்னும் நடக்கல. நாங்க தான் சொன்னோம் அப்பவே, சேவை பெரும் உரிமை சட்டத்தை கொண்டு வா. எப்ப சொன்னோம்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. பாட்டாளி மக்கள் கட்சி 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது சேவை பெரும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். அந்த சட்டத்தை கொண்டு வந்தா உங்க வீட்டில இருந்து நீங்க விண்ணப்பம் அளிக்கலாம். ஆன்லைன்ல என்ன விண்ணப்பம்? உங்களுக்கு ரேஷன் அட்டை வேணுமா? விண்ணப்பம் அளிக்கலாம். பிறப்பு சான்று வேணுமா? யாருக்கு இறப்பு சான்று, அவங்க வீட்டில் யாராவது இறந்து இறப்பு சான்று வேணுமா? வேற எந்த வேணும், இணைப்பு வேணுமா? 50, 60 சேவைகள் எல்லாமே உங்க வீட்டில இருந்து நீங்க விண்ணப்பம் கொடுக்கலாம். அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா. ஆனா இப்போ அந்த சட்டத்தை கொண்டு வரல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சேவை உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சத்தியம் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் ஆகிறது, இன்னும் கொண்டு வரல. ஆனா அதுக்கு பதிலா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்திக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு, அந்த முகாம்ல போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன சேவைகள் நீங்க விண்ணப்பம் கொடுக்கணுமா, அது 45 நாள்ல கிடைக்குமா? இருக்க போறது இன்னும் 4 மாசம் தான். நீ எப்படியா 40 கொடுக்க போற? அதனால இதெல்லாம் சும்மா இது ஏமாத்து வேலை. அது நம்பாதீங்க. இந்த தேர்தல் நேரத்தில் போக இன்னும் ஏமாத்துவாங்க. உங்களை இன்னும் ஏமாத்துவாங்க. ஆசை வார்த்தை பேசுவாங்க. நான் அது செய்யறேன் இதை செய்யறேன்னு ஒண்ணும் கிடையாது. ஒரே ஒரு கேள்வி நீங்க கேட்கணும். தமிழ்நாடு மக்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். யாராவது திமுக நான் உங்களுக்கு இது செய்யறேன்னு சொன்னா, ஏயா 4.5 ஆண்டு காலத்துல நீ செய்யல, இப்ப எப்படியா நீ செய்வ? 4.5 ஆண்டு காலம் உங்களை பார்க்கல, அப்ப செய்யாதது இப்ப எப்படியா நீ செய்வ? இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திமுகவில் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். என்ன வாக்குறுதி? அவங்க கொடுத்தது 541 வாக்குறுதி கொடுத்தாங்க. 541 வாக்குறுதியில 60 கூட அறகுறையா நிறைவேற்ற முடியல அவங்களால. ஆனா சொல்றது என்ன தெரியுமா? 541 வாக்குறுதியில 700 வாக்குறுதி நாங்க நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு? 541ல 700 நிறைவேற்றிட்டாங்களாம். இப்படி எல்லாம் அண்ட புழு, ஆகாய புழு, அதான் கணக்கு வேற. இப்படியெல்லாம் சொல்லி ஒரு நாள் முதலமைச்சர் சொல்றார், நாங்கள் 100 விழுக்காடு வாக்குறுதியில் நிறைவேற்றிட்டோம். அப்புறம் பின்னாடி ஐயா அப்படி அவ்வளவு சொல்லாதீங்க, பில்டப் கொடுங்க, அவ்வளவு பண்ணாது. அதுக்கப்புறம் 90 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். யாரையா ஏமாத்துறீங்க? ஒரு புத்தகம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான், கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கொடுக்குறேன் நான். எவ்வளவு திமுக புழுவி இருக்கிறாங்க, என்னென்ன வாக்குறுதி சொல்லி வந்தாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. மாதம் கரண்ட் பில்லு எடுப்போம், கணக்கு எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதம் கரண்ட் கணக்கு எடுக்கிறது முதல் சொன்னது யாரு? அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னாங்க. அப்படி உங்க வீட்டுல மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்துனா உங்க கணக்கு பில்லு, கரண்ட் பில் பாத்தீங்கன்னா பாதியா இருக்கும். சில பேருக்கு 40 விழுக்காடு குறையும், சில பேருக்கு 60 விழுக்காடு குறையும். நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க 3000 ரூபாய் நீங்க கரண்ட் பில் கட்டினீங்கன்னா மாதம் மின்சார கணக்கெடுப்பு நடத்தினா கிட்டத்தட்ட 1600 ரூபாய் கட்டுவீங்க, 1500 ரூபாய் கட்டுவீங்க, 1600 ரூபாய் கட்டுவீங்க. பாதியா குறையும். இப்படி எல்லாம் சத்தியம் செஞ்சு வந்த திமுக இனி நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. ஆட்சி செய்கிற தகுதி இழந்து விட்டது திமுக. சமூக நீதி பேசுகின்ற அந்த தகுதி இழந்து விட்டது திமுக. சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இனி யாராவது திமுக காரங்க சமூக நீதி பத்தி பேசினாங்கன்னா கேவலமா கேளுங்க. ஏயா உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்னையா சம்பந்தம்?
ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியல தமிழ்நாட்டில், ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியல. மற்ற மாநிலங்களில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க நாங்கள் தந்தை பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு என்ன வசனம் பேசுறீங்களே, அவங்க பேரு சொல்ல உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்காயா? இல்ல. அவங்க சமூக நீதியினுடைய அடையாளங்கள். ஆனா நீங்க ஒரு கணக்கெடுப்பு நடத்த முடியலன்னா அப்புறம் எப்படியா பிரச்சனையை நீங்க தெரிஞ்சுப்பீங்க? நாங்க கேட்கிறது கணக்கெடுப்பு கேட்கிறது, தமிழ்நாட்டில் எத்தனை சமுதாயங்கள் இருக்கிறதோ அத்துணை சமுதாயங்களும் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கின்றார்கள் அது தெரிஞ்சாதானையா நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம், சலுகைகள் கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாம். அது தெரியாம எப்படியா நீங்க சமூக நீதி நிலைநாட்டுவீங்க? அத கேள்வி கேட்டா நம்ம ஒரு சதாசிவ எம்எல்ஏ மற்ற நம்ம எம்எல்ஏ எல்லாம் போய் சட்டமன்றத்தில் போய் கேள்வி கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆக தமிழ்நாட்டில் நீங்க நடத்தணும்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்கின்ற முதலமைச்சர் அவர்கள், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை சட்டமன்றத்திற்குள் பேசுகின்ற முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்கீங்களா யாராவது? ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம் உங்களுக்கு? எங்களுக்கு அதிகாரம் இல்ல, அது இல்ல, வெண்டைக்காய் இல்ல, கத்திரிக்காய் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். தெளிவா இருக்கிறாங்க மக்கள். போதும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு போங்க, நேரம் வந்துடுச்சு, போங்க. ஏன்னா உங்களுக்கு ஆள தகுதி கிடையாது. தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற அந்த தகுதி இழந்து விட்டீர்கள். சமூக நீதி பற்றி பேசுகின்ற அந்த தகுதியை இழந்து விட்டீர்கள். அங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், சாராயம், கஞ்சா, சட்டம் ஒழுங்கு நாசமாயிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வேண்டும். அதற்கு இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள். இதுல 10 உரிமைகள் நம்முடைய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அதுல 10 உரிமைகள், நிறைய உரிமைகள் கொடுத்திருக்காங்க. அதுல நான் 10 தேர்வு பண்ணிருக்கிறேன். இந்த 10 உரிமைகள் மீட்டெடுத்தோம்னா உங்க வாழ்க்கையே அப்படி பிரகாசமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், அமைதியா இருக்கும், சுயமரியாதையா இருக்கும். சமூக நீதிக்கான உரிமை, வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, மகளிருக்கு உரிமை. என்ன உரிமை? வன்முறை இல்லாத வாழ்வுக்கான உரிமை. அவங்க வன்முறை இல்லாம அவங்க வீட்லயும் சரி வெளியிலயும் வயலன்ஸ் இல்லாம அமைதியா மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அங்கே அவங்க பயணிக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இன்னைக்கு அதை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள், வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, அடிப்படை சேவைகளுக்கான உரிமை, கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை. இது ஒன்னு நான் பேசணும்னா 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ உரிமைகளை நீங்கள் இழந்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ உரிமைகளை நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதை சொல்வதற்காகத்தான் இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். ஆதரவு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள். நான் ஓட்டுக்காக நிச்சயமாக நான் வரவில்லை. உங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி என்னென்ன நீங்க இழந்துட்டு இருக்கிறீங்க, இனி என்னென்ன இழக்க போறீங்க, இன்னி இந்த ஆட்சி நீடித்தால் இன்னி என்னென்ன நீங்க இழப்பீங்க, உங்க பிள்ளைகளை நீங்க இழப்பீங்க, பேர பிள்ளைகளை இழப்பீங்க, அவருடைய வாழ்க்கையை இழப்பீங்க, இளைஞர்கள் அவருடைய வேலையை இழப்பாங்க. ஆக மொத்தம் தமிழக மக்கள் அவங்களுடைய சுயமரியாதையை இழப்பார்கள். சுயமரியாதை இழந்து அப்புறம் என்னத்துக்கு வாழணும்? இதை நீங்கள் சிந்தியுங்கள். திமுக மீண்டும் வந்தால் முடிந்து விட்டது, கதை முடிந்து விட்டது, அழித்து நாசமாகி விட்டார்கள். நான் சொல்றேன், இந்த போதை சமீபத்தில் பேப்பர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சாதிக் ஃபரூக்னு ஒரு நபர், இவரை போலீஸ்ல பிடிச்சாங்க. போலீஸ்ல இங்க இல்ல, மத்தியில இருந்து பிடிச்சாங்க. அவர் யாருன்னா திமுக பிரமுகர், திமுகவுடைய நிர்வாகி. அவரை பிடிச்ச உடனே பார்த்தா நோண்டி நோண்டி பார்த்து மேலோட்டமா எவ்வளவு பார்த்தா
3000 கோடிக்கு போதை பொருள் வித்துட்டு இருக்கிறார். எவ்வளவு? 3000 கோடிக்கு. அது மேலோட்டமா. இந்தியாவில் மட்டும் இல்ல, வெளிநாட்டில் வித்துட்டு இருக்கிறார். இவர் யாரு? திமுக கட்சிக்காரர். இவர் பல சினிமாலாம் எடுத்திருக்கிறார். திமுக மேடையெல்லாம் இருப்பார். அதனால்தான் இன்னைக்கு எவ்வளவு போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? காவல்துறை அவங்கள பிடிச்சா உடனே போன் வந்துடும். திமுக நிர்வாகிட்டு மாவட்ட செயலாளர், ஏங்க அவங்க நம்பாளுங்க, விட்டுடுங்க. இதனால்தான் காவல்துறை இன்னைக்கு சுதந்திரமா செயல்பட முடியல. காவல்துறை மட்டும் சுதந்திரமா செயல்பட்டாங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா கிஞ்சா எது, கள்ளச்சாரம் எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்கள் சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு சூழல் திமுகவினால. அதனாலதான் நான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்றேன், திமுகவை அகற்ற வேண்டும். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும். இந்த கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, இதை அகற்ற வேண்டும். நேரம் வந்துவிட்டது. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் இருங்கள். இந்த செய்தியை எல்லாரிடம் சொல்லுங்கள், எல்லாரிடம் சொல்லுங்கள். ஒரு இயக்கமாக இது மாற வேண்டும், ஒரு மூவ்மெண்டா மாறணும். மீண்டும் இந்த தவறை செய்யாதீர்கள். மீண்டும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தவறு செய்தீர்கள், திமுக ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்கள். மீண்டும் இந்த தவறை தயவு செய்து செய்யாதீர்கள். தமிழக மக்களே, குறிப்பாக பெண்களே, இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் உங்களிடம் கேட்டு, நம் உரிமைகளுக்கு நாம் மீண்டும் எழுவோம், போராடுவோம், மீட்டெடுப்போம். நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி.